2 குட்டி பாப்பா வரும் உனக்கு விளையாட. இன்னொரு 3 மாசத்துல வந்துடும். மாமா என்ன தங்கம்? அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது என்ன கையில லவ் லெட்டரா? ஆமா தங்கம், எனக்கு தான் லவ் லெட்டர் கொடுக்குறாங்க பாரு. சொல்ல முடியாது மாமா, நேத்து வேற ஜீன்ஸ் எல்லாம் போட்டுட்டு போனீங்க, அத பார்த்து மயங்கி யாராவது லவ் லெட்டர் கொடுத்தாலும் கொடுத்துருப்பாங்கன்னு நினைச்சேன். நினைப்படி நினைப்ப. தங்கம், காய்கறியோட வரவு செலவு கணக்கு பார்த்துட்டு இருக்கேன். ஓஹோ அப்படியா மாமா? ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாலேயே யாரும் எனக்கு லவ் லெட்டர் கொடுக்கல. இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொடுக்குறாங்க. போ தங்கம். குடுக்கலையே, நீ மாமா வருத்தப்படுற மாதிரி தெரியுது. அடிச்சி போ லூசு. மோனிக்குட்டி, இந்த பால் குடி. ஒழுங்கா குடிச்செல்லாம் கீழே கொட்டாம. அம்மா, மோனிக்குட்டி இங்க இருக்கா? அக்கா எங்க? அவ வீடு மொழிகி ரொம்ப நாள் ஆச்சு, வீடை கொஞ்சம் மொழிகி விடுறம்மா. மோனிக்குட்டி இருந்தா அங்கே இங்கேயும் ஓடி வலிக்கி விட்டு விழுந்துருவான்னு இங்கே விட்டுட்டு போனா, இன்னும் காணலை. ஓ சரி சரிம்மா. அப்புறம்ப்பா கதிரு, அமுதாவுக்கு இது 6 மாதம் தொடங்குது இல்லைப்பா, அடுத்த 7வது மாதம் வளகாப்பு வச்சிடலாமாப்பா? என்னது 7வது மாசமா? அம்மா 9வது மாசம் தானம்மா வளகாப்பு வைப்பாங்க. ஆமாப்பா, 9வது மாதம்தான் வைப்பாங்க. ஆனால் நம்ம பக்கத்து வீட்டு பங்கஜம் இருக்கால்ல, அவள் மருமகளுக்கு இப்படி தான் 9வது மாதம் வளகாப்பு வைப்போம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே பார்த்தா 9 மாதம் தொடங்குறதுக்கு 2 நாள் இருக்கையிலேயே பிரசவம் ஆகி போச்சுப்பா. பாவம், அந்த பிள்ளைக்கு வளகாப்பே செய்யலை. எனக்கு அதை கேட்டதுலேருந்தே மனசுக்கு ஐயோ, இனி 9 மாதத்துக்கு முன்னாலேயே பிரசவம் ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஒரே பயமாக போச்சுப்பா. ரெட்டை பிள்ளை வேற இல்லை, எப்போ என்ன ஏதுன்னு ஒன்றும் சொல்ல முடியாதுல்லப்பா. அதுக்கு தான் சொல்கிறேன், 7வது மாதம் வளகாப்பை வச்சிட்டோம்னா அப்புறம் எப்போ பிரசவானாலும் நமக்கு கவலை இல்லையப்பா. அப்படியம்மா, சரிம்மா. 7வது மாசம் வைக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன தங்கம், உனக்கு ஓகே தானே? என்ன மாமா என்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நீங்களும் அத்தையும் என்ன முடிவு பண்ணாலும் எனக்கு ஓகே தான் மாமா. அப்புறம் என்னம்மா, 7ஆம் மாசமே வளகாப்ப வச்சிருவோம்மா. சரி சரிப்பா, அடுத்த மாதம்தான். எதுக்கு முன்கூட்டியே சொல்கிறேன்னா, நீ அந்த நேரம் பார்த்து ஏதாவது நடவு வேலை, அந்த வேலை, இந்த வேலை, சந்தையில் காய கொடுக்கும்னு போயிடக்கூடாதுல்ல. அதுக்காக தான் உங்ககிட்ட முன்கூட்டியே சொல்கிறேன். அந்த நேரத்தில் எல்லா வேலையெல்லாம் மற்றவங்க கிட்ட கொடுத்துட்டு நீ கொஞ்சம் இங்கே உள்ள வேலையெல்லாம் பார்க்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன். சரிம்மா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அப்புறம்ப்பா கதிரு, உங்கள் 2 பேரோட கல்யாணம் தான் யாருக்கும் சொல்லாமல் வீட்டிலையே சாதாரணமாக முடிஞ்சு போச்சு. ஆனால் வளகாப்பு எல்லாருக்கும் சொல்லி நல்லா பண்ணணும்ப்பா. மா, என் தங்கத்தோட வளகாப்பு நீங்க எப்படி சொல்றீங்களோ அதை விட சிறப்பாவே பண்ணிடலாம், விடுங்க. சரி சரிப்பா. அப்புறம் அமுதா, சாப்பிட எதுவும் கொண்டு வரட்டா? இல்லத்த வேணாம், கொஞ்சம் முன்னால தானே ஜூஸ் குடிச்சேன், போதும் அத்தை, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரிம்மா, சரி. அப்போ அடுக்கலையில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் பேசிகிட்டு இருங்க. சரிங்க அத்தை. என்ன தங்கம், இப்பதான் மாசமான மாதிரி இருக்கு, அதுக்குள்ள வளகாப்புங்கிறாங்க. ஆமா மாமா, நாளெல்லாம் எவ்வளவு வேகமா ஓடுது பாருங்களேன். இப்பதான் மாசமான மாதிரி இருக்கு, அதுக்குள்ள 5 மாசம் முடிஞ்சு போச்சு. இதா இனி 3 மாசம் முடிஞ்சா 2 குட்டி வாளுங்க வந்துருங்க. அப்புறம் கையா முய்யான்னு அழுதுகிட்டோம் சிரிச்சுக்கிட்டோம் ஒரே கலகலப்பா இருக்கும்ல மாமா. ஆமா தங்கம், நாளாக நாளாக எப்ப என் 2 செல்லக்குட்டிங்களையும் பாப்பேன்னு ஒரே ஆர்வமா இருக்கு. எனக்கும் தான் மாமா. மோனி வாக்கா, என்ன வீடெல்லாம் முழுகிட்டியா? முடிஞ்சதுடா கதிரு. ஐயோ, எங்க இவளைய வச்சுக்கிட்டு செய்யவா முடியும்? என் மாமியார் கிட்ட கொஞ்ச நேரம் பிள்ளைய பாத்துக்கங்க, வீட மழுகுறேன்னா ஐயோ எனக்கு கைய வலிக்குது கால வலிக்குதுன்னு கட்டில் மேல ஏறி படுத்துக்குச்சு. அதான் சரின்னு பிள்ளை இங்க கொண்டு வந்து விட்டுட்டு வீட மழுகிட்டு வந்தேன்டா. சரி சரிக்கா. சரி வா மோனி, வீட்டுக்கு போலாம். இருக்கா, அவ பால் குடிச்சிட்டு இருக்கால, அப்புறமா கூட்டிட்டு போ. ஐயோ இல்லடா, அதுக்கு தூக்கம் வந்துருச்சு. அங்க பாரு, கண்ணெல்லாம் சொருகிக்கிட்டு கிடக்கு. நான் கொண்டு போய் அங்க பாலை கொடுத்து அப்படியே படுக்க வைக்கிறேன். இல்லைன்னா அப்புறம் தூங்கவே மாட்டா. அப்புறம் அது இதுன்னு சொல்லி நையி நையின்னு என்னை தொல்லை பண்ணிட்டு இருப்பா. சரி சரிக்கா. மோனி தங்கம் வாடா, நம்ம வீட்டுக்கு போலாம். உன் அம்மா இங்கதான் இருப்பா, எங்கேயும் போக மாட்டா. வா மோனி தங்கம், அத்தை இங்கதான்டா இருக்கேன். நீங்க போய் தூங்கி எந்திரிச்சிட்டு அப்புறமா சாயந்தரம் வாங்க, நம்ம விளையாடுவோம்.
சாச்சி வந்துருச்சா, வா வா வீட்டுக்கு போய் சாச்சலாம். அப்பாடா அக்கா போயிட்டா. தங்கம் இன்னைக்கு என்னடே தங்கம்? இன்னைக்கு ஒரு டேயும் இல்ல, நான் போறேன் போங்க. தங்கம் நில்லு. இரு தங்கம், எங்க ஓட பாக்குற? ஐயோ என்ன மாமா? இன்னைக்கு என்ன டே சொல்லு. இன்னைக்கு டியூஸ்டே. ஏய் அத கேக்கல, இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேல என்ன டே? எனக்கு தெரியாது போங்க. தெரியாதா? சரி, உனக்கு தெரியலன்னா பரவாயில்ல, நான் சொல்றேன் இன்னைக்கு என்ன டேன்னு. மாமா நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம், விடுங்க, அத்தை இருக்காங்க. ஏய் அப்ப என்ன டேன்னு உனக்கும் தெரியும். ஐயோ மாமா, தெரியும் மாமா, சும்மா இருங்க மாமா. என்ன தங்கம், அப்ப உனக்கு வேணாமா? எனக்கு ஒன்றும் வேணாம் போங்க. சரி உனக்கு வேணாட்டி போ, ஆனா என் செல்ல குட்டிங்களுக்கு நான் கொடுக்கணும்ல. எந்திரி. என்னது? நீ எந்திரி சொல்றேன். அப்பாவோட செல்ல குட்டிங்களா, அப்பா பேசுறது கேக்குதாடா? இந்த அப்பாவோட முத்தம் அம்மாவுக்கு வேண்டான்னு சொல்லிட்டா, அதனால அப்பாவோட முத்தம் எல்லாம் என் 2 செல்ல குட்டிங்களுக்கு தான். மாமா நான் எப்ப வேண்டாம்னு சொன்னேன்? ஏய் இப்பதானடி சொன்ன, போ உனக்கு கிடையாது, என் பிள்ளைங்களுக்கு தான் என்னோட முத்தம் எல்லாம். மாமா அப்பாவோட 2 செல்லங்களுக்கும் அப்பாவோட அன்பு முத்தங்கள். உம்மா. மாமா எனக்கு டேய் தங்கங்களா, உங்க அம்மா கெஞ்சுறாடா, கொடுத்துருவோமா? என்னது வேண்டாமா? மாமா சரி சரி போனா போகுதுடா, கொடுத்துருவோம், இல்லைன்னா உங்க அம்மா அழுதுருவா. என்னோட தங்கத்துக்கும் என்னோட 2 குட்டி செல்லங்களுக்கும் சேர்த்து உம்மா. செல்ல குட்டிங்களா, அப்பாவோட தங்கத்தை பத்திரமா பாத்துக்கங்க, அப்பா வேலைக்கு போயிட்டு வரேன். சரி இது வேகட்டும், அதுக்குள்ள அஞ்சலி அக்காக்கு ஒரு ஃபோன் பண்ணிடலாம். ஹலோ அக்கா. சொல்லுடி கையில. என்னடி நேத்து போய் சேர்ந்தாச்சுன்னு ஒரு ஃபோன் பண்ண, அவ்வளோதான். அப்புறம் இன்னைக்கு காலையில இருந்து இவ்வளோ நேரம் ஒரு ஃபோன் கூட பண்ணல. ஐயோ அது வந்து அக்கா, நாங்கள் கொஞ்சம் வெளியே போயிட்டோம்க்கா. சரி சரி. ஏய் உண்மையாதான்க்கா சொல்றேன், நம்பு. நம்பிட்டேன். சரி சக்தி எங்க? அவரு எங்க ரூம்ல இருக்காரு, நான் இங்க சமைச்சுக்கிட்டு இருக்கேன். என்னது சமைக்கிறியா? என்னடி சமைக்கிற? ஐயோ மேகின்னு சொன்னா நம்மளை கிண்டல் பண்ணுவாளே, பேசாம சாம்பார்னு சொல்லிடுவோம். அக்கா அது சாம்பார் வச்சுக்கிட்டு இருக்கேன்க்கா. என்னது சாம்பார் வைக்கிறியா? ஏ கையில சாம்பார் ஒன்று காலையிலேயே வைக்கணும், இல்லைன்னா மதியத்துக்கு சாம்பார் வைப்பாங்க. நீ என்னடி ராத்திரிக்கு சாம்பார் வச்சுக்கிட்டு இருக்க? அது சரி, சாம்பாருக்கு என்னது? அது சாம்பாருக்கு அந்த சப்பாத்தி இல்ல தோசை. ஏ கையில பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லணும்டி, ஒழுங்கா சொல்லு. மேகி தானே கிண்டிக்கிட்டு இருக்க? ஆமா மேகி தான் கிண்டறேன். இப்போ அதுக்கு என்ன? உனக்கு போய் ஃபோன் பண்ண பாரு, ஃபோனை வை. ஏய் கையில இருடி, சும்மா எல்லாம் மேகி கிண்டறேன்னு கிண்டல் பண்றாங்க. மேகி கிண்டறது என்ன அவ்வளவு ஈஸியா? தண்ணி அளவா ஊத்தணும், அடி பிடிக்காம கிளறணும், அப்புறம் நூடுல்ஸ் பக்குவத்துக்கு இறக்கணும். எவ்வளவு கஷ்டமான வேலை. கையில நைட்டுக்கு என்ன மேகியா கிண்ட? நம்ம வரும்போது அஞ்சலி அண்ணி சொன்னாங்க உனக்கு மேகி கிண்ட மட்டும்தான் தெரியும்னு, அதை உண்மையான நிரூபிச்சிட்டிய கையில. நீங்களும் என்ன கிண்டல் பண்றீங்களா? இன்னைக்கு நைட்டுக்கு உங்களுக்கு மேகி கூட கிடையாது, பட்டினி கிடங்க. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.
நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.